நூலில் முதல் நூலாக சொல்லப்படுற திரு உந்தியார் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம திருவாசகத்தில் உந்திப்பற திருவுந்தியார்னு ஒரு பாடல் நம்ம பார்த்துருப்போம். ஒரு பெண்கள் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டில் ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு உந்திப்பற அப்படின்னு, அதாவது கையால் தள்ளி விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு மாதிரியான ஒரு விளையாட்டு. அந்த மாதிரியே இங்கே நம்மளுடைய உள்ளத்திலிருந்து தீமை விலகுவதற்காக உந்திப்பற அப்படிங்கிறத சொல்கிற விதமாக இங்கே ஆசிரியர் நமக்கு ஒவ்வொரு பாடல்லையும் உந்திப்பற அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, போன தடவை குறள் வெண்பாலை பார்த்தோம், இரண்டடி வெண்பாலை பார்த்தோம். இது அதை விட மிக எளிமையாக பொருள் புரிந்து கொள்கிற விதமாக 3 வரியில் ரொம்ப எளிமையாக இருக்குது. எப்படி திருவாசகம் எளிமையாக இருக்குமோ அதனால் அதே மாதிரி இதுவும் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்குது. அதனால தான் நான் இதை இப்போ அடுத்தது நம்ம சிந்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ முதல் சாஸ்திர நூலான திரு உந்தியாரை இதற்கு பின்னாடி நம்ம பார்க்க இருக்கிறோம். இதுவும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நூல். இதை நமக்கு பாடும் பொழுது நமக்கு தெரியும். அதாவது ஒரு நம்ம மெய்ஞானத்தை உணர வேண்டியதோட அவசியம் என்ன, மெய்ஞானத்தோட பெருமை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் நல்லா நமக்கு ஒருத்தவங்க உந்துதல் கொடுக்கின்ற விதமாக இது அமைந்திருக்கும். இதில் மொத்தம் 45 பாடல்கள். தினம் ஒரு பாடலாக நம்ம சிந்திப்போம். சிந்தித்து நம்ம சிவபெருமானுடைய அருளை நம்ம பெறுவோம். இதில் குருவாக நமக்கு ஈசன் இந்த மாதிரி சாஸ்திர நூல்கள்லாம் நமக்கு அருளி செய்திருக்கிறாங்க. சிவமாம் தன்மை பெற்றவர்கள் சொன்ன இந்த வாக்குகள் இதெல்லாம் கண்டிப்பாக நம்மளுடைய ஆன்மாக்கு பயனுள்ளதாக அமையும் என்பதை கருதி இறைவனுடைய திருவருளால் இதை சிறப்பாக செய்து முடிக்கணும்னு நம்ம வேண்டிக்கிட்டு இன்னைக்கான முதல் பாடலை பார்த்துருவோம். அகலமாய் யாரும் அறிவு அரிது அப்பொருள் சகலமாய் வந்தது என்று உந்திப்பற தானாக தந்தது என்று உந்திப்பற. இதில் எடுத்தோன்னே ரொம்ப அழகான பாடல். அகலமாய் யாரும், அகலம் அப்படின்னா வடிவம் இல்லாதது அப்படின்னு பொருள். அகலமாய் யாரும் அறிவு அரிது அப்பொருள், ஒருத்தவங்கக்கிட்ட இருக்கிற அறிவை கொண்டு அந்த பொருளை அறிந்து கொள்வது முடியாது. அகலமாய் அப்படிங்கும்பொழுது வடிவம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு பொருளை அறிவை கொண்டு ஆராய்ச்சி பண்ணி அறிந்து கொள்வது எக்காலத்திலும் முடியாது. இந்த திறத்தில் நம்ம அவனை கண்டுபிடித்து விடலாம்னு நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அதுவே அந்த கண்டுபிடித்து விடலாம்ங்கிறத எண்ணமே பெரிய மலையாக மாறி அதுவே நம்மளை இறைவனிடம் செல்வதற்கு தடையாக போய் முடியும். அதனால் அவனை உள்ளபடியே நம்ம உணர்வதற்கு அன்பு அப்படிங்கிற அந்த ஒரு ஆழ் மனசில் ஏற்படக்கூடிய அந்த உணர்வால் நம்ம அவன் நம்மளை கிட்டக்க வருவான். நம்ம அவன்கிட்ட போக முடியாது, அவன் தான் நம்மக்கிட்ட வர முடியும். அதுதான் ஒரு உண்மையான விஷயம். நம்ம இதெல்லாம் பண்ணி அவனை போய் நெருங்கிடலான்னா நீங்கள் போக போக அவனும் ஓடிக்கிட்டே இருப்பான். நின்னா அவனே நம்ம கிட்ட வருவான். அதனால் இருந்த இடத்தில் இருந்து நாம் அவனை எப்படி உணர்வது அப்படிங்கிறது தான் விஷயம். அதை நம்ம ஒரு பர்பஸ்ஃபுல்லாக இல்லை ஒரு இதுவாக செய்யாமல் அதை ஒரு உள்ளுணர்வோடு நம்ம செய்யும் பொழுது அவனை புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் அகலமாய் யாரும் அறிவரிது அப்பொருள் சகலமாய் வந்தது என்று உந்திப்பற. இதில் சகலம் அப்படின்னா வடிவத்தோடு வந்ததான். இப்போ முதல்ல அவர் உருவம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டாரு. உருவம் இல்லாத அந்த பொருளை அறிவால் அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்தது சொல்கிறாரு சகலமாய் வந்தது. நான் இப்போ சொன்ன மாதிரியே இறைவன் அவன்தான் நம்மளை நோக்கி வர முடியும், நாம் அவனை நோக்கி போக முடியாது. அதுதான் உண்மை. அதனால் நமக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி வருவான். அதனால் அவன் சகலமாய் வருவான் அப்படின்னு அவருக்குள்ள அவருடைய உணர்வை அப்படியே வெளிப்படுத்தி இருக்கிறாரு. சகலமாய் வந்தது என்று உந்திப்பற. மேபி அவர் ஃபீல் பண்ணியிருக்கலாம், இறைவன் அவருக்காக வந்திருந்திருக்கலாம், அதை அவர் சொல்லலாம். அதனால் சகலமாய் வந்தது என்று உந்திப்பற தானாக தந்தது என்று உந்திப்பற.
அப்படியாக வந்த அந்த இறைவன் தானாக தந்தது. எதை தந்தது? அந்த சிவமாம் தன்மையை தந்தது. அந்த உபதேசத்தை கொடுத்து அவங்கள சிவமாம் தன்மையாக அவங்கள மாற்றியது இல்லையா, ஆன்மாவை. அதை அந்த சந்தோஷத்தில் அவர் சொல்கிறாரு, தானாக நான் எதுவுமே கேட்கல. ஈசன் வந்தால் நம்மளால் கை கால் ஓடுமா, இல்லை எனக்கு இது வேணும்னு மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க தான் முடியும்? ஒன்றுமே இல்லை. அங்கே அறிவுங்கிற ஒரு விஷயமே எப்போ அந்த 36 தத்துவத்தில் புத்தி தத்துவம் கடந்தால் தான் நம்மளால் சிவ தத்துவத்துக்கே போக முடியும். இந்த புத்திங்கிற விஷயத்தை டோட்டலாக ரிமூவ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளால் சிவ தத்துவத்துக்குள்ளாரையே நம்ம நுழைய முடியும். அப்படிங்கிற விஷயத்தில் சாமியை எதிர்த்தாப்பில் வந்தாலும் எனக்கு என்னது வேணும்னு கேட்குறது இருந்தால் அந்த இடத்துல ஒரு புத்தி தத்துவம் செயல்படுதுன்னு அர்த்தம். அப்படின்னா அங்கே அவர் அப்படியான புத்தி தத்துவம் செயல்படாத நிலையில் தான் சிவ தத்துவத்தையே நம்ம ரீச் பண்ண முடியும். அதனால் இந்த புத்தி தத்துவத்தெல்லாம் கடந்த இந்த பெருமான்கள், இந்த குருமார்கள், அவர்களுக்கு சிவபெருமான் என்ன தராரு? தானாக தான் தரார். அவராக கொடுக்குறார். சிவமாம் தன்மையை கொடுக்குறார். தான் எப்படி சுதந்திரமாக இருக்கிறோமோ அப்படி அவர் மற்றவர்கள் அந்த பக்குவம் பெற்ற அந்த ஆன்மாக்களுக்கு தருகிறார். அதை தான் இந்த பாட்டிலையும் சொல்லியிருக்காங்க. நம்ம திருவாசகத்தில் பல இடத்துல சொல்லியிருப்பார் நம்ம மாணிக்கவாசக பெருமான், சிவமாக்கி இணையாண்ட அப்படின்னுங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் ஒவ்வொரு ஆன்மாவையும் சிவமாம் தன்மையை பெற வைப்பதை சிவபெருமான் தனது ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளாரிருந்து செயல்படுத்தி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. அப்படிங்கும் பொழுது அதை ரொம்ப பொறுமையாக, அழகாக, நிதானமாக, எப்படி ஒரு உடல்ங்கிற ஒரு அமைப்பை அழகாக செதுக்கி அந்தந்த வேலையை கரெக்டாக செய்கிற மாதிரி வச்சுருக்காரோ, அதே மாதிரியே ஆன்மாவுக்கு படிநிலைகளில் அந்த அறியாமைங்கிற அந்த ஆணவங்கிற அந்த துன்பம் விலகுவதற்கு படிநிலைகளில் முயற்சி பண்ணி படிநிலைகளில் அவர் தொழிற்படுத்தி அந்த பக்குவம் அந்த ஒவ்வொரு தத்துவங்களாக உயர்ந்து இறுதியான இந்த சிவ தத்துவத்தில் நுழையும் பொழுது அவர்களுக்கு சிவமாம் தன்மையையும் அவனை செய்து வைக்கிறார். அதை தான் இந்த பாட்டில், அதாவது பாட்டு வரி என்னமோ 3 வரி, ஆனால் கருத்து ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த கருத்து கொண்டது. அதனால் அதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். அகலமாய் யாரும் அறிவரிது அப்பொருள் சகலமாய் வந்தது என்று உந்தி பெற தானாக தந்தது என்று உந்தி பெற. இப்போ இந்த பொருள் உங்களுக்கு புரிந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் படிக்கும் பொழுது அது ரொம்பவே எளிமையாக நான் நினைவுபடுத்திக்க முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதனால் இந்த பாட்டு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு 2வது பாடலோடு சந்திப்போம். திருச்சிற்றம்பலம். திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. சிவாய நம.